வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி நம்மளுடைய போன ஜென்ம கூட்டு கர்மா இந்த ஜென்மத்துல நல்ல ஒரு பலன்களாகவும் தீய பலன்களாகவும் உருவெடுக்குது. அதுக்கு ஜோதிடம் என்று சொல்லப்படுகிற அந்த ஜோதி வெளிச்சம், ஒளி ஒளி தத்துவம் எப்படி அது செயல்படுகிறது. கடவுள் நம்மளுடைய கர்மாவை நமக்கே திரும்பி ஒரு நல்ல பலன்களாகவும் தீய பலன்களாகவும் எப்படி பூமரேங் மாற செயல்படுத்துகிறார், அது ஜோதிட சாஸ்திரம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம நல்லாவே பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில பிப்ரவரி மாதம் 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடையும். நீங்க அதனால பலன் அனுபவிக்கலாம். பிப்ரவரி 2025 தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, ராகு, கேது, சனி எந்தவித மாற்றமும் இடம் மாற்றமும் பெயர்ச்சியும் பிப்ரவரி மாதம் 2025 பெறப்போறது இல்லைங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். மார்ச் 29ஆம் தேதி சனியும், ராகு கேது ஏப்ரல் மே, குருவும் ஏப்ரல் மே அந்த மாதிரி டைம்ல தான் பெயர்ச்சி பெறுகிறார்கள். ஸோ பிப்ரவரி மாதம் அதே அந்த ஆண்டு கிரகங்கள் நீடித்திருக்கிறார்கள் தெரிஞ்சுக்கணும். தனுசு ராசியோட அதிபதியாகிய குருவே 6ஆம் இடத்துல ரிஷபத்துல இருந்து 12ஆம் பாவத்தை பார்த்து 2ஆம் பாவத்தை பார்த்து 10ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். ஸோ இது எப்படி கொடுக்குதுன்னா 12ஆம் பாவத்தை கனெக்ட் ஆகக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா விரயங்கள், திடீர்னு சுப விரயங்கள், வருமானத்துக்கு மீறின செலவுகள், குடுக்கல் வாங்கல், ஒரு இடத்தை வித்து ஒரு இடம் வாங்குறது, வண்டி வாகனத்தை புதுப்பிக்கிறது, அது மாதிரி நிறைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மென்டாலிட்டி, ஒரு சம்பவங்கள், ஒரு வாழ்க்கை அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நீடித்து இருக்குதுங்க. அது பிப்ரவரி மாதமும் அதுக்கும் பொருந்தும், அதே விஷயத்துக்கு பொருந்தும். சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது அருமையான விஷயம். வேலை பளு குறைவா இருக்கிறது. கொஞ்சம் வேலையில இருக்கிறவங்க, தொழில் இருக்கிறவங்க கொஞ்சம் செட்டிலான ஃபீலிங்ல இருப்பாங்க. பெரிய முயற்சிகள் செய்யாம இருப்பாங்க. சனி 4ஆம் இடத்துக்கு வரும் பொழுதுதான் அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட், அடுத்த லெவல் ஆஃப் முயற்சிகள் கொடுக்கக்கூடியது. ஸோ இன்னுமே சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஒரு ஹனிமூன் பீரியட் கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்பு தான். அதே சமயத்துல செவ்வாய் 7ஆம் இடத்துல ராஜயோகாதிபதியாக இருக்கிற செவ்வாய் 7ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். மிதனத்திலேயே முழுசாக மாதம் முழுவதும் இருக்கிறாருங்கிறது கொஞ்சம் இல்லற வாழ்க்கை, நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம அடுத்தவங்களுக்காக எடுத்து வச்சு பண்றது அது மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் கோபதாபங்கள் வர்றதும், கருத்து வேறுபாடு வருவதும், இம்பல்சிவா சிலது பண்றதுங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி பொறுமையா இருக்கக்கூடிய அமைப்புகள் நீங்க கல்டிவேட் பண்ணிக்கணும். அதை நான் கேட்டுக்கிறேன். அதே சமயத்துல ராகு 4ஆம் இடத்திலும் கேது 10ஆம் இடத்திலும் குரு பார்வை பெறுகிறார். தொழில் வேலையில ஒரு கவனம் இருக்கதான் செய்யும். அது நல்லா டெவலப் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கொஞ்சம் மாறுதல், ஒரு அடுத்த லெவல் போகக்கூடிய அந்த சனி பயிற்சி, ராகு பயிற்சி வரனால அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் பிப்ரவரி மாதம் இருக்கும். இப்போ அடுத்த மாதம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாசத்துலேருந்து ராகு சனி குரு பயிற்சியில வரும்பொழுது அந்த பயிற்சி பலன்கள் என்ன கொடுக்கணுமோ அதுக்கு வேணுங்கிற அடிப்படையான சில வாழ்க்கை சம்பவங்கள், சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் 2025 தனுசு ராசிக்காரர்கள் இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இந்த ஆண்டு கிரகங்கள் இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது தப்பில்லை. மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, புதன் 2ஆம் இடத்துல மகரத்துல நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய புதன் மாதத்தின் 3வது வாரம் 3ஆம் இடத்துக்கு போறார். முதல் 2 வாரம் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஸோ மாணவ செல்வங்கள் எல்லாம் படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு, கான்சென்ட்ரேஷன் இருக்கு. 3வது நாளாக சனியோட சேரும் பொழுது கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ மாதத்தின் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். வேலையில் இருக்கிறவங்க, ஐடி துறையில் இருக்கிறவங்க, படிக்கக்கூடியவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதவங்க, காலேஜில் மேற்படிப்பு படிக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் மாதத்தின் 2வது ஆஃப் 3rd and 4th வீக் கொஞ்சம் கவனக்குறைவு, ஃபோக்கஸ் பண்ணுறதுல சிரமங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் மெடிடேஷன் அது மாதிரி விஷயங்கள் பண்ணி மனசை திடப்படுத்தி டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருந்துக்கணும், நெகட்டிவிட்டிக்குள்ள போகாமல் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா சனியோட புதன் சேரும் பொழுது குருவின் பார்வையிலிருந்து விலகிறார். கொஞ்சம் மறதி, கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸ், மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது இல்லாமல் ஏனோதானு இருக்கிற மாதிரி அமைப்பு கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஜோதிடமே பார்த்தீங்கன்னா வருமுன் காப்போங்கிற ஒரு விஷயத்துல இருக்கிறனால இது மாதிரி இருக்குங்கிறப்ப நீங்கள் முதலே மென்டலாக ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் மாசி மாதம் பிறக்கும் பொழுது மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல 3ஆம் இடத்துக்கு போய் 9ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறது நல்ல விஷயம். பாக்கியம்
தந்தையார் வழியில சில சொத்துக்கள், சில வம்பு வழக்குகள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. பட் என்னன்னா ஒரு 3, 4 நாள் மாதத்தின் இறுதி பகுதியில சனியோட சூரியன் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அந்த டைம்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நான் முதல்ல சொன்ன பலன்கள், அந்த கவர்மெண்ட் விஷயங்கள், அப்பா விஷயங்கள், இளைய சகோதர சகோதரி விஷயங்கள கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அந்த டைம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி புதன், சூரியன் பயிற்சி பரவாயில்லை. செவ்வாய் 7ஆம் இடத்திலே நீடித்திருந்து ராசியை பார்ப்பது கொஞ்சம் டென்ஷனும் அப்பப்போ வந்து திங்கிங் அதிகமாக முன்யோசனை இல்லாமல் செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்தாலும் ராகுவோட சேர்ந்திருக்கிறார். ஸோ கொஞ்சம் ராகு கேது 4, 11 சம்மந்தப்படும் பொழுது வீடு விஷயங்கள் இது எல்லாமே பிப்ரவரி மாதம் வீடு விஷயமாக, இடம் விஷயமாக சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது மூலமா கடன் அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ நல்லாவே வந்து இந்த 4ஆம் வீடு வலுத்திருக்கிறதுனால ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் யோகம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சுக்கிரனுங்கிறதே ஓரளவுக்கு நல்லா இருக்கிறனால ஓரளவுக்கு நல்ல யோகமான ஒரு அமைப்புகள் உண்டு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது பிப்ரவரி மாதம் வந்து ஓரளவுக்கு ஏப்ரல் மேக்கு அப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சிக்கு வரக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனான அமைப்பும் ஓரளவுக்கு அடுத்த லெவல் கட்ட நடவடிக்கை வேணுங்கிற ஒரு அமைப்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் கண்டிப்பாக உண்டு. ஸோ இது வந்து ஒரு பொதுவான இது ஒரு பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எது மாதிரி நேரத்துல தேதியில எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க, அது மூலமா நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, ராசி நட்சத்திரம் என்ன, என்ன தசாபுக்தியில் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார், இந்த நான் சொன்ன அந்த கோச்சார பலன்களும் அந்த தசாபுக்தி அமைப்பும் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள் எது செய்யணும் எது செய்யக்கூடாது, ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குது, எது மாதிரி செயல்கள் விஷயங்கள் எப்போ செய்யறது நல்லது அப்படிங்கிறது ஒரு துல்லியமான ஜாதக பலன்கள் எடுத்து அது மூலமா வாழ்க்கையில மேலும் மேலும் நம்மளோட பொட்டன்ஷியலை ரீச் பண்ணக்கூடிய அமைப்புகள் பார்க்க முடியும். இந்திய வேத ஜோதிடத்தில் வந்து அற்புதமாக துல்லியமான பலன்கள் பார்க்க முடியுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொதுவான பலன்களும் நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜோதிடம் என்று சொல்லப்படுகிற அந்த ஜோதி வெளிச்சம், ஒளி தத்துவம் நம்மளுடைய ஜாதகத்துல நீங்க பிறக்கும் பொழுது வரக்கூடிய அந்த பிறப்பு ஜாதகத்துல எத்தகைய ஒளிகள் இருக்கிறது, இப்ப நடக்கக்கூடிய தசாபுக்திகள் எந்த ஒளியில போகுது, இப்ப கோச்சாரத்துல ஒளி கொடுக்கக்கூடிய கிரகமாகிய குரு சுக்கிரன் எப்படி இருக்கிறார், ஒளி குன்றிய கிரகமாகிய சனி செவ்வாய் ராகு கேதுகள் எப்படி இருக்கிறாங்க நம்ம ராசிக்கு, இதெல்லாம் பொறுத்து நம்ம கர்மா எப்படி செயல்பட போகிறது, எத்தகைய ஒரு அமைப்புகள் அடுத்த வருடம் அது அடுத்த மாதம் வரப்போகுது, அதை வைத்து நம்ம எந்த ஒரு நல்ல முடிவுகள் எடுத்து நம்ம வாழ்க்கையில வந்து வெற்றி பெற முடியுங்கிறத நம்ம துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில இந்த வீடியோல பிப்ரவரி மாதம் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுது, யாருக்கு, மகர ராசிக்காரர்களுக்குன்னு பார்க்க போறோம். அந்த மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் செவ்வாய் புதன் சூரியன் கண்டிப்பாக இடம் பெயரக்கூடிய அமைப்புகள் உண்டு. செவ்வாய் மட்டும் இடம் பெயராமல் நீடித்து 6ஆம் இடத்திலே இருக்கிறார். அதே சமயத்தில் சுக்கிரன் 3ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். சூரியனும் புதனும் மாறுகிறார்கள். ஆண்டு கிரகம் எப்படி இருக்கான்னு பார்க்கும் பொழுது குரு சனி ராகு கேது என்று சொல்லப்படுகிற ஆண்டுதோறும் பயிற்சி எடுக்கக்கூடிய 1 ஆண்டு 1.5 ஆண்டு 2.5 ஆண்டுக்கு ஒரு தடவை பயிற்சி அடையக்கூடிய ஆண்டு கிரகங்கள் பிப்ரவரி மாதம் எந்த பயிற்சியும் பெறப்போறது இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். மகர ராசியோட அதிபதியாக சனி 2ஆம் இடத்துல பாத சனியாக நீடித்திருக்கிறார். மாதம் முழுவதும் எந்த ஒரு பயிற்சியும் பெறப்போறதில்லை. அதே சமயத்துல ராகு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் இடத்திலும் குரு 5ஆம் இடத்திலிருந்து ராசியை நீடித்து பார்க்கிறார். கேதுவையும் பார்க்கிறார். இந்த ஒரு ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னா, ராசியை குரு பார்க்கறது, அது விசேஷமான 5ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையா பார்க்கறது. மகர ராசிக்காரர்கள் 2020, 21, 22ல எத்தகைய ஒரு ஜென்மசனி தாக்குதல் இருந்தாங்களோ அதுலேருந்து 23ல மீண்டு வந்திருக்கிறாங்கிறது தான் உண்மை. அது பிப்ரவரி மாதம் வந்து மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய ராகு கேது சனி பயிற்சி குரு பயிற்சிக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன், அந்த பயிற்சி பலன் மகர ராசிக்காரருக்கு அற்புதமாக இருக்கிறது. அது ஏன்னா 7 நாட் சனி முடியுது. ஸோ அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை அடிப்படை விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் மகராசிக்காரர்கள் வருகிறது. எல்லா அமைப்புகளும் ஓரளவு நல்லா இருக்குது. ஒன்றுனா பார்ப்போம். இப்போ புதன் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும் பொழுது, புதன் ராசிக்குள்ளேயே மாதத்தின் முதல் 2 வாரம் இருக்கிறார். குருவின் பார்வை பெறுகிறார். அருமையான விஷயம். புத்தி கூர்மை அதிகமா இருக்கும். நல்லாவே சமயோஜ புத்திகளோட யோசிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மாணவ செல்வங்கள் வந்து அவர்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது வரைக்கும் கொஞ்சம் ஏனாதானன் இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லாவே படிக்கிறாங்க. சில கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. என்ன பண்ணணும், என்ன படிக்கணுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அப்படிங்கிற அமைப்பு மகர ராசிக்காரர்களாகிய மாணவ செல்வங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்குதுங்க முதல் 2 வாரம் குறிப்பா. அதே சமயத்துல ஐடி, சாஃப்ட்வேர், கிரியேட்டிவிட்டி, ஒரு டெக்னிக்கல் விஷயத்துல இருக்கிறவங்க, ஒரு ப்ரொடக்ஷனு, ஒரு கிரியேட்டிவ், ஒரு ஒரு கதை எழுதுறவங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக குறிப்பாக முதல் ஆஃப் பிப்ரவரி மாதம் இருக்கு. அது எல்லாரும் கொஞ்சம் பலன் அழிச்சுக்கணும். தசாபுக்திகள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நான் சொன்ன பலன்கள் நல்லாவே நடக்கும். அதே சமயத்துல மாதத்தின் 3வது 4வது வாரத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு போய் சனியோட புதன் சேரக்கூடிய அமைப்புல கொஞ்சம் சோர்வும் சில டிஸ்ட்ராக்ஷனும் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்கிறது கேட்டுக்கிறேன். சூரியன் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் அதாவது ராசியிலே இருக்கக்கூடிய சூரியன் முதல் 2 வாரம் மாசி மாதத்துக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு போய் 8ஆம் இடம் கனெக்ட் ஆகிறது. கொஞ்சம் வெளி மாநிலம், வெளிநாடு எல்லாம் கொஞ்சம் போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஷேர் மார்க்கெட் இருக்கிறவங்க கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. சில இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி, சில உயில் விஷயங்கள்லாம் கொஞ்சம் வரணும். சில செட்டில்மெண்ட் ஆகாமல் இருக்குங்கிறது, டக்குன்னு செட்டில்மெண்ட் ஆகிறது. பிஎஃப் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் உடனே கிடைக்கிறது. அது மாதிரி சில நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக சூரிய பயிற்சி இருக்கு. ஸோ கண்டிப்பாக புதன் பயிற்சியும் சாதகமாக இருக்கு, சூரிய பயிற்சியும் சாதகமாக இருக்கு. சனியோட சேரும் சில நாட்கள் மட்டும் மாதத்தின் இறுதியில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ராஜோகாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது அருமையான விஷயம். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார்.
ராகுவோட சேர்ந்திருக்கிறார். ராகு திசை நடக்கக்கூடிய மகர ராசிக்காரருக்கு அற்புதமான பலன்களை எதிர்பார்க்கலாம். சுக்கிரன் வந்து கொஞ்சம் ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்கனால குழந்தைகள் விஷயங்கள், தந்தையார் விஷயங்கள்ல கொஞ்சம் மெனக்கெடுதல் இருக்கு. எதிர்பாலினத்தினரோட கொஞ்சம் கேர்ஃபுல்லா பழகணும். லக்ஸுரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இரவு நேரத்துல போகிறத வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஸோ சுக்கிரனின் ராகுவோட வந்து ஒரு 5, 6 டிகிரி சேரக்கூடிய அமைப்புகள் சில நாட்கள் இருக்கிறனால அந்த நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்ஸூரியஸ் ஐட்டம்ஸு, பெண்கள் விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எதிர்பாலினத்தோட பழகுறப்ப நம்ம வந்து எமோஷனலுக்கு இடம் கொடுக்காம புத்தி சுவாதீனமோட என்ன செய்யறோம், இதோட பலன்கள் என்ன, இதோட எதிர்விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னா செவ்வாய் 6ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறது கொஞ்சம் வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் ஏமாந்தோம்னா எதிர்பாராத சில திருப்பங்களாகி நம்ம வந்து அதில் வந்து தேவையில்லாமல் நம்ம பேர் வந்து அதில் வந்துருச்சுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக செவ்வாய் கொடுக்குறார். ஸோ செவ்வாய் 6ஆம் இடத்துக்குனால உடல் உபாதையும் சில டைம்ஸ் வரும். எதிரிகள்னாலும் சில தொந்தரவு, கடன் சில திடீர் கடன் ஆகி அதில் அடைக்க முடியாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. ஸோ செவ்வாயின் சஞ்சாரம் ஒரு சுமாரான சஞ்சாரமாகவும், ராஜோகாதிபதி சுக்கிரன் மற்ற எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கனால பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பயிற்சிக்கு ஒரு நல்ல ஒரு அடிப்படை விஷயத்தை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் 2020 இருக்க போகிறது. வெளிநாடு அது மாதிரி விஷயங்களை ட்ரை பண்றவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல இது வந்து ஒரு அருமையான தசைகள் உங்களுக்கு போயிட்டு இருக்கும் பட்சத்துக்கு நான் சொன்ன இந்த பலன்கள் வந்து கொஞ்சம் தூக்கலாகவும், கொஞ்சம் சுமாரான தசைகள் போய்கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன சாதக மற்ற பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எத்தகைய தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, லக்னம் என்ன, அந்த தசநாதனும் புக்திநாதனும் கோச்சாரத்துல எப்படி போயிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி துல்லியமா பார்க்கும் பொழுது லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் நம்ம வாழ்க்கை போகுது, அடுத்தடுத்து நம்ம எது மாதிரி முடிவுகள் எடுக்கிறது நல்லது, எந்த நேரத்தில் எது ஆரம்பிக்கிறது நல்லது, எந்த நேரத்தில் வேகமாக போகணும், எந்த நேரத்தில் பொறுமையாக போகணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து அது மூலமாக வாழ்க்கையில் உங்களுடைய பொட்டன்ஷியல் ரீச் பண்ணி தவறுகளை அவாய்ட் பண்ணி வெற்றி பெறலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தவிர இது வந்து ஒரு அக்யூரேட்டான விஷயம் இல்லை. இது உங்கள் ஜென்ம ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுதுதான் முழு பலன் எடுக்க முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். எப்படி நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா ஒளி தத்துவமாக இந்த ஜென்மத்தில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுத்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம மேன்மை பெறுவதும் கஷ்டப்படுறதுமாக எப்படி வந்து நமக்கு நம்ம கர்மாவே நமக்கு திருப்பி வருகிறதுங்கிறது நம்ம ஜோதிட சாஸ்திரம் எப்படி அதுக்கு செயல்படுதுங்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 2025 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் வந்து அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2025 கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது கோச்சார அமைப்பு எப்படி இருக்குது, அதாவது தசாபுக்திகள் வந்து உங்கள் ஜென்ம ஜாதகத்திலிருந்து வரும்பொழுது துல்லியமான சொல்லலாம். பட் பொதுவாக ஜென்ரலாக எப்படி கிரக அமைப்பு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு, இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஒரு காமன் டெம்ப்ளேட் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி, குரு, ராகு, கேது எந்த வித பயிற்சியும் பிப்ரவரி மாதம் 2025 பெறப்போவதில்லை. அதுல ராசி அதிபதியாக வரக்கூடிய சனி ராசியிலே இருந்து ஜென்ம சனியாக நீடித்திருக்கிறார். இன்னும் ஒரு அடுத்த மாதம் இறுதியில பார்த்தீங்கன்னா மார்ச் இறுதியில அவர் ஜென்ம சனியிலிருந்து விலகிறது ஒரு அருமையான விஷயங்கள். ஸோ அதுக்கு வேணுங்கிற ஒரு அடிப்படை பாசிட்டிவான சில சம்பவங்கள் வந்து பிப்ரவரி மாதம் 2020 நடத்தி காட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா ஒன்று அடுத்த ஒரு மாசம் 2 மாசத்துல நீங்க ஜென்மசனியிலிருந்து விலகும் பொழுது அது எல்லாமே ஒரே நைட்ல ஒரே நாள்ல நடக்க போறது இல்லை. எல்லாம் படிப்படியாக தான் வந்து விலக போகுது, படிப்படியாக தான் பிரச்சனை விலக போகுது, படிப்படியாக தான் நம்ம வந்து ஒரு குரோத் ஓரியன்டா போய் மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர போறோங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல வந்து சில விஷயங்கள் பாசிட்டிவா, சில விஷயங்கள் ஒரு சொல்யூஷன் பெறக்கூடிய அமைப்புகளாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் 2020 கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல குரு 4ஆம் இடத்துல இருந்து தொழில் வேலை விஷயத்துல வந்து கவனத்தை கொடுக்கிறார், போராட கொடுக்கிறார். அது என்னதான் உங்களுக்கு போராட்டங்களும் பிரச்சனைகளா இருந்தாலும் ஏதோ இடம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயத்துல ஏதோ செய்யணுங்கிற உத்வேகத்தோட தான் நீங்க செயல்பட்டு இருப்பீங்க. என்ன பலன்கள் மட்டும் பெருசா வராது. அதுதான் வந்து இந்த ஜென்மசனியோட பிரச்சனை. கடுமையான உழைத்தாலும் எல்லாம் இருந்தாலும் கைகள் கட்டப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் கொடுக்கும். அது உங்களுக்கு மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் படிப்படியாக நீங்க வந்து உங்களால வந்து செயல்படுத்த முடியுதுங்கிறத நீங்க உன்னதமாக பார்க்க போறீங்க. அதே சமயத்துல ராகு 2ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார், கேது 8ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் உடல் உபாதைகள்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலீங்கன்னா அது கொஞ்சம் கைமீறி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வருமானத்துல வந்து கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ எப்பவுமே நீங்க எதிர்பார்க்குற மாதிரி விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் குறை நிறைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் நீடித்து தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ஜென்மசனியோட ஃபுல் பேக்கேஜாக தான் போயிட்டு இருக்கு. இன்னும் ஜென்மசனி முடியல. ராகு 2ஆம் இடத்துல இருந்து குடும்ப தன வாக்குஸ்தானத்துல இருந்து நம்ம ஒரு நல்ல பலன்களை கொடுக்க முடியாத அமைப்பா இருக்குது. ஃபினான்ஷியல் விஷயங்கள் வந்து நம்ம திருப்தியாக இல்லைங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி மாணவ செல்வங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறது எல்லா விஷயத்துலையும் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தான் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நட்பு வட்டாரமும் சரியில்லை. நல்லவர்களோட பழகிறோமா, எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருக்காங்கன்னா இல்லை. உற்றார் உறவினர் எல்லாமே நமக்கு வந்து எதிரியாகவும் ஒரு பொறாமை குணம் உள்ளதாகவும் நல்லவர் யாருமே நம்ம பக்கத்துல வரமாட்டேங்கிறாங்கிற மாதிரி உணர்வு தான் இருக்கும். இது படிப்படியாக அடுத்த மாதத்திலிருந்து மாறக்கூடிய அமைப்பு வந்து கும்பராசிக்காரர் பார்க்க போறீங்கிறதா உண்மை. ஏன்னா வாழ்க்கையே ஒரு வட்டம் தான், மாறிட்டே இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்க போறது, கஷ்டங்கள் நிரந்தரமா இருக்க போறது இல்லை. நல்ல விஷயங்களும் எப்பவுமே நீடித்து அதே லெவலில் இருக்க போறது இல்லை. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் கூடிய இது வந்து ஒரு சனி ஜென்ம சனியே வந்து ராசிக்குள்ள இருந்து ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறது, கேது 8ஆம் இடத்துல இருக்கிறதுலாம் ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் தான். ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஒரு பாட்டமான ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம் தான். இது சீக்கிரமா இது வந்து மாறப்போகுது. ஆல்மோஸ்ட் 2 வருஷமா இதுல வந்து ரொம்ப சிரமப்பட்டு வந்துட்டீங்க. இப்போ வந்து நம்ம கடைசி ஸ்டேஜில் இருக்கோம். இன்னும் ஒரு 2 மாசத்துல இருந்து விடுபட்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதை நீங்க கொஞ்சம் உணர முடியும். இந்த பிப்ரவரி மாதம் கும்பராசிக்காரர்கள் ஜென்மசனி முடிய போகுதுதான் போல இருக்கு, நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதான் போல இருக்குங்கிற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ புதன் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்து செலவுகள் விரயங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். குருவின் பார்வையில் இருந்தாலும் எந்த அளவுக்கு நீங்க வந்து செலவை குறைக்கலான்னு பார்த்தாலும் அந்த அளவுக்கு வரும். கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள், குழந்தைகளுக்காக செல்லக்கூடியது, கொஞ்சம் அலைச்சல்கள் விரயங்கள்லாம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. சூரியனும் 12ஆம் இடத்துல இருக்கிறார். மாதத்தில் செகண்ட் ஹாஃப் தான் பாத்தீங்கன்னா புதனும் சூரியனும் உங்களுடைய ராசிக்குள்ள வந்து ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கிறார். அவரும்
சனியோட சில நாட்கள் சேர்ந்து சில மென்டல்ல சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், உறவுகள் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்க்கக்கூடிய அமைப்புகள், சில விஷயங்கள் வந்து நீங்க நினைச்ச மாரி விஷயங்கள் இந்த டைம்ல நடந்துரும்னு பார்த்தா, அதுக்கு முன்னரே இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. 1 மாசம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுங்கிற மாரி ஒரு சின்ன அதிருப்தி. ஏன்னா கடைசியா இந்த அஷ்டமி சனி முடியிறப்ப லாஸ்ட் ஒரு கிளைமாக்ஸ் முடிச்சுட்டு தான் முடியும். அது மாரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு வாய்ப்பு. அதனால கொஞ்சம் மைண்ட வந்து பொறுமையா வச்சுக்கணும். மெடிடேஷன் பண்ணிக்கணும். எது நடக்குதோ அது நல்லது தான் நடக்குதுங்கிறது. நம்ம பண்ணக்கூடிய வேலைகள், ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அவுட்புட்டுக்கு நம்ம ஓரியன்டடா இல்லாம இருக்கிறது நல்லது. ஸோ இத்தகைய ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி 2025 கும்பராசிக்காரருக்கு உண்டு. புதன், சூரியனோட சஞ்சாரங்கள், பயிற்சிகள் பரவாயில்ல. சுக்கிரன் வந்து ராஜயோகாதிபதி எப்படி இருக்கான்னு பார்த்தா 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் ராகுவோட சேர்ந்திருக்கிறார். ராகு திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல யோகங்கள் உண்டு. சுக்கிரன் வந்து ஒரு 5 டிகிரி, 6 டிகிரி, 10 டிகிரி வந்து ராகுவோட சேரும் பொழுது கொஞ்சம் சில இதெல்லாம் வாய்ப்புகள் பெருசா வரமாற வந்து கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லையேங்கிற மாதிரி சில விஷயத்தை கொடுக்கும். எதிர்பாலினத்தோட பழகுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பேசுறதுல கொஞ்சம் கரெக்டா பேசணும். கொஞ்சம் அதிகமா பேசி சில பிரச்சனைகள மாறிடக்கூடாது. கம்யூனிகேஷன் பண்றப்போ கொஞ்சம் கிளாரிட்டியோட செய்யணும். இல்லைன்னா மிஸ்இன்டர்பிரட் ஆயிருவோம். பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறத நம்ம கேட்டுக்கிறேன். வண்டி வாகனம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். ஓட்டுறதப்ப பார்த்துக்கணும். லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றவங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுது. ஸோ பொதுவா பார்க்கும்பொழுது சுக்கிரன் இது பரவாயில்ல, புதன், சூரியன் பரவாயில்ல. செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து அவர் வந்து தொழிலுக்காக, வேலைக்காக சில விஷயங்கள் செய்றோம். பட் இருந்தாலும் அவ்வளோ சுறுசுறுப்பாக, அவ்வளோ நம்ம எதிர்பார்க்குற வேகத்தில செயல்கள் நடக்கலைங்கிற மாரி இருக்கும். குழந்தைகளுக்கு சில மெனக்கெடுதல், குழந்தைகளுக்காக சில செலவு செய்வது, அவங்களுக்கு சில ட்ரீட்மெண்ட் பண்றது, அவங்களுக்கு உடல்நல கோளாறு விஷயத்துக்காக கொஞ்சம் அலையிறது, மேல் படிப்புக்காக பண்றது, அது மாரி சில விஷயங்கள் நீடித்து கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்கள கொஞ்சம் அலர்ட்டாவே வச்சிருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பொதுவா பார்க்கும் பொழுது, ஜென்மசனி முடியக்கூடிய காலகட்டங்கள் நெருங்கும் பொழுது, இந்த மாதம் வந்து ஓரளவுக்கு ஒரு வாய்ப்புகள் குடுக்கக்கூடிய, ஒரு டர்னிங் பாயிண்ட் குடுக்கக்கூடிய, ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம எந்த மாரி லைன்ல போய் நம்ம மீண்டு வரப்போறோம்ங்கிற விஷயத்தை கொஞ்சம் காட்டக்கூடிய, அந்த ஸ்மெல் குடுக்கக்கூடிய ஒரு மாதமாவும், சிலதெல்லாம் வந்து வேகமா நடக்கிற மாரி இருந்தாலும், கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் லேட்டா வருதுங்கிற மாரியும், கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் இந்த மாதத்த நம்ம கடந்து ஜெயிக்கணுமே ஒழிய, பொறுமை இழந்தோம்னா நமக்கு தானே இழப்புங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஜென்மசனி முழுசா முடியலைங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல புதன் ஓட சஞ்சாரமும், சூரியனோட சஞ்சாரமும் இருக்கிறனால, ஓரளவுக்கு நம்ம புத்தி கூர்மையாக, பொறுமையாக இருந்து, ஒரு முதல் பண்ணுனதோட கொஞ்சம் கிளாரிட்டியோட சிலதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவர்களும் கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள், படிப்புக்காக கொஞ்சம் வெளி மாநிலம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் குடுக்குது. இருந்தாலும் ஒரு 2, 3 மாசம் சிரமப்பட்டு, அதுக்கப்புறம் தான் நல்ல பலன்கள் நம்ம பார்க்கலாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பொதுவா பார்க்கும்பொழுது பிப்ரவரி மாதம் ஓரளவுக்கு வரக்கூடிய ஜென்மசனி முடியக்கூடிய காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஒரு அடிப்படை சில விஷயங்கள் பாசிட்டிவா கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களே தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், அதை வைத்து அடுத்து வரக்கூடிய மாதங்கள், அடுத்து வரக்கூடிய ஆண்டு எப்படி ஒரு மாதமாக லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் இருக்கு, எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், எப்போ செய்யலாம், எந்த விஷயங்கள் எப்போ வந்து வேகமாக செய்யலாம், எந்த விஷயத்தை நம்ம அடக்கி வாசிக்கணுங்கிற எல்லாமே நம்ம வந்து ஜோதிடம் பார்க்கும் பொழுது இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம பார்த்து துல்லியமான பலன் எடுக்கலாம். இந்த கோச்சார பலனும் மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்த அந்த ராசி பலன், கோச்சார பலன் வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர, உங்களோட ஜென்ம ஜாதகத்தை பார்த்து ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது தான் துல்லியமான பலன் எடுக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கையில போகாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி நம்மளுடைய போன ஜென்ம கர்மா வந்து இந்த ஜென்மத்துல வந்து சாதகமான சம்பவங்களாகவும், சாதகமற்ற சம்பவங்களாகவும், நல்ல கர்மா, தீய கர்மா வந்து எப்படி ஒளி தத்துவத்துல வந்து செயல்படுகிறது, எப்படி நாம செய்த பாவ புண்ணியங்கள் நமக்கே திரும்பி வந்து அதோட பலனை நம்ம அணிவிக்கிறோங்கிறத நம்ம ஜோதிடத்துல ஒளி தத்துவம் மூலமாக எப்படி தசாபுக்திகள் அடிப்படையிலையும் ஒளி கிரகமாகிய குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன், புதன் மூலமாகவும் ஒளி குன்றிய கிரகமாகிய சனி, செவ்வாய், ராகு மூலமாக தீய பலன்களும் எவ்வாறு அமைப்பில் இருந்தா எப்படி கொடுப்பாருங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தக்க முடிவுகள், வாழ்க்கை முடிவுகளை எடுத்து நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது நம்ம துல்லியமா பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பிப்ரவரி மாதம் 2025 எத்தகைய ஒரு பலாபலன்களா இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க உங்களை வந்து அடையும். நம்மளோட வீடியோஸ்னால பெனிஃபிட் அடையலாம். இப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2025 மீனராசிக்காரருக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதியாகிய குரு 3ஆம் இடத்துல ரிஷபத்திலே நீடித்திருந்து 9, 7, 11ங்கிற ஒரு அருமையான பாவத்தை, அருமையான வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ என்னதான் ராகு ராசிக்குள்ள இருந்து கேது 7ஆம் இடத்துல இருந்து மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் பங்குதாரர்கள், வியாபாரம், தொழில் அது மாதிரி விஷயங்கள், மாணவர்களாக இருந்தால் மைண்டில் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி குறைவு, டிஸ்ட்ராக்ஷன், இல்லத்தரசிகளுக்கும் சில குடும்பத்தில் அவ்வளோ சுபிக்ஷம் இல்லை, எல்லாத்துக்குமே வயசு வித்தியாசம் இல்லாமல் சில குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ராகு கேதுகள் இருந்தாலும் குருவின் பார்வை வந்து ஓரளவுக்கு மீண்டு வரக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு ப்ரோக்ரஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள், அப்பப்போ நம்ம வந்து கொஞ்சம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா தான் பலன்கள் வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது. அதே சமயத்துல சனி வந்து 12ஆம் இடத்துலயே விரய சனியாக இருக்கிறப்போ செலவுகள் அதிகமாக இருக்குது. என்ன வருமானம் வந்தாலும் செலவுக்கு குறைவே இல்லாமல் கைக்கு வந்தது ஒரு நாள் 2 நாள் கூட இல்லாமல் எல்லாமே விரயமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சுப முதலீடுகள் செய்யக்கூடிய அமைப்புகள், நல்ல ஜாதகத்துல நல்ல யோகமான தசைகள் போயிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சுப முதலீடு செய்யக்கூடிய அமைப்புகள் 2023, 24 நடந்து கூடி இருக்குது. இன்னும் 2 மாதம் அது இருக்கும். அதோட பலன்கள்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பா பெறுவாங்க. இந்த பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு கிரகத்தோட அமைப்பு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, தப்பு இல்லை, எந்த மாற்றமும் இல்லைங்கிறது பார்த்தோம். மாத கிரகமாகிய புதன் 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. பங்குதாரர்கள் மூலமாக மனைவி, பெண்ணா இருந்தால் கணவன், ஆணா இருந்தால் மனைவிங்கிற மாதிரி சில விஷயத்துல வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸும் நல்ல ஒரு அன்னோனியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. புதன் என்னதான் இருந்தால் நட்பு வீட்டிலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். ஸோ அது மூலமா சில ஆதாயம், புதிய தொடர்பு மூலமாக ஆதாயம், புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மேன்மையும் கொஞ்சம் பெனிஃபிட்டும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்க தான் செய்கிறது. மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா ஒரு 3வது 4வது வாரம் தான் 12ஆம் இடத்துக்கு போய் சில விரயங்களை கொடுக்கிறார். முதல் 2 வாரம் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். புத்தி கூர்மையோட சில செயல்பட்டு சில விஷயங்கள் சாதிச்சுக்கணும். அதை வச்சு சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். மாணவர்களும் கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் கிளாரிட்டி இல்லாதவங்க என்ன படிக்க போறோம், உயர் படிப்பு என்ன படிக்க போறோம், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களாம் கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்வா இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல உத்வேகம் பெற்று ஒரு கிளாரிட்டியும் ஒரு கான்ஃபிடன்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு செல்ஃப் பிலீஃப் கொடுக்கும். என்னதான் ராகு கேதுகள் மனக்குழப்பத்தை கொடுத்தாலும் இந்த மாதத்தின் முதல் 2 வாரம் சில கிளாரிட்டியும் சில பெனிஃபிட்ஸும் கொடுக்குறாருங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ சூரியனும் 11ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கடன் மூலமாக சில அபிவிருத்தி செய்து கொஞ்சம் ஜெயிச்சுக்கலாம். ஸோ மாதத்தின் முதல் 2 வாரம் ஒரு பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சுக்கிரனும் ராசிக்குள்ளேயே இருந்து சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள். ராகு சுக்கிரனோட சேரும் பொழுது கொஞ்சம் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லாபங்களையும், கொஞ்சம் கடன் அது மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் சமாளிச்சுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்நியரால யாரும் தெரியாதவங்களை வந்து நம்ம திடீர்னு நம்ம ஏதோ பண்றது, உணர்ச்சி வசப்பட்டு சில செயல்படுறதெல்லாம் கொஞ்சம் ஒசிச்சு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இப்போ இருக்க மாதிரி தான் எப்படி இருக்கும்னு நினச்சிட்டு நம்ம கேஷுவலாக சில இது பண்ணுறது வந்து நமக்கு பிற்காலத்தில் வந்து நமக்கு எதிராக போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது மாதிரி மீடியா துறையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறது, ஏதோ தப்பாக பண்ணுறோமா, கம்யூனிகேஷனில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. செவ்வாய் என்ற ராஜயோகாதிபதி 4ஆம் இடத்துலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கு சம்மந்தப்படுது. தொழிலில் கொஞ்சம் அபிவிருத்தி, தொழிலில் கான்சென்ட்ரேஷன், தொழிலில் சில நல்ல பெனிஃபிட்ஸான சில
பிளசன்ட் சர்ப்ரைசஸ் நடக்குதுங்கிற மாதிரி சில அமைப்புகள் கொடுக்க தான் செய்கிறது. மாதம் முழுவதுமே 10ஆம் இடத்தை ராஜயோகாதிபதி பார்ப்பது தொழிலில் வந்து ஒரு ஃபோக்கஸும் ஒரு மேன்மையும் ஒரு growth இருக்கு. என்னதான் ராகு கேதுகள் பிரச்சனை கொடுத்தாலும் சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விரை சனி முடிஞ்சு அடுத்த வரக்கூடிய ஜென்ம சனிக்கு வேணுங்கிற சில டெவலப்மெண்ட்டான சில ஒர்க்லாம் வந்து இந்த பிப்ரவரி மாதம் மீனராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பாங்க. அடுத்த வருஷத்துல சில லாபங்கள் பெறுவதற்கும் ஒரு ஸ்டெடி இன்கம் பெறுவதற்குமான பேசிக்கான சில விஷயங்கள் வந்து இந்த பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ உங்கள் ஜாதகத்தில் எப்படி ஒரு தசாபுக்திகள் போது பொறுத்து ஒன்றுமே துல்லியமாக நம்ம சொல்லலாம். இப்போ செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் குருவின் பார்வை நல்லா இருக்கிறதுனால இப்போ அந்த ஏப்ரல், மே நடக்கக்கூடிய ராகு, கேது, குரு, சனி பயிற்சிகளுக்கு வேணுங்கிற ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அடிப்படை மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு 2025 பிப்ரவரி மாதம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி நான் சொன்ன சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த தேதி, எந்த நேரத்துல, எந்த ஊர்ல பிறந்தீங்க, எந்த லக்னத்துல பிறந்தீங்க, இப்ப என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, என்ன கிரகம் உச்சம் பெற்றிருக்குது, என்ன கிரகம் நீச்சமாக இருக்கிறது, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்ப நான் சொன்ன கோச்சாரத்துல எப்படி போயிட்டு இருக்கிறார், அது மீனராசிக்கு எத்த தாக்கத்தை கொடுக்குது, இதெல்லாம் நம்ம கலந்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, நம்ம எந்த டைரக்ஷன்ல போகலாம், எந்த நேரத்துல வேகமா போகலாம், எந்த நேரத்துல அடக்கி வாசிக்கணும், எந்த மாதிரி விஷயங்கள் எப்போ ஆரம்பிக்கலாம், எது மாதிரி ஒரு பலன்களை எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வைத்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையோட விஷயங்கள் ஆக்டிவிட்டீஸை வந்து திட்டமிடுதல், பிளான் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்திய வேதத்தோட மூலியமாக நீங்கள் பெற்றுக்கொண்டு அது மூலமாக பெனிஃபிட் அடையலாம். கண்டிப்பாக இதில் வந்து ஒரு துல்லியமான பலன்கள் வந்து கோச்சார அடிப்படையும் நம்மளுடைய இந்த ஜாதகத்தையும் கிளப் பண்ணி பார்க்கும் பொழுது வருமே தவிர இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு பொதுவான பலன்கள்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நாம் உங்களுக்கு அருமையான தசாபுக்தியில் போயிட்டு இருக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும், ஒரு சுமாரான தசாபுக்தியில் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன் கொஞ்சம் குறைவாகவும் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.